அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பு சலுகைகளை அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களிலும் சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்க முதியோருக்கு நாளை முதல் இலவச பேருந்து பயணம் டோக்கன் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சேவைகளை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிட சான்றாக குடும்ப அட்டையும், வயது சான்றாக ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்விச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை இந்த 4இல் ஏதேனும் ஒன்றும் மற்றும் 2 வண்ண புகைப்படங்களை சமர்ப்பிக்கவும் வேண்டும். அடையாறு, எம்கேபி நகர், பாடியநல்லூர், குன்றத்தூர், அயனாவரம், வடபழனி உள்ளிட்ட மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகளிலும் பேருந்து நிலையம் என 40 இடங்களில் நாளை முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை டோக்கன்கள் வழங்கப்படும். மாதம் ஒன்றுக்கு 10 டோக்கன் வீதம் 6 மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும். காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை புதுப்பித்தல், புதிய பயனாளிகள் தொடர்பான பணிமனைகள் நடைபெறும் எனவும் கோயம்பேடு, கீழம்பாக்கம், சென்ட்ரல், தாம்பரம், பூந்தமல்லி உட்பட 40 இடங்களில் டோக்கன்கள் தரப்படும் எனவும் போக்குவரத்து கழகம் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.